ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பண்டிகையிலங்க தீபாவளியில் எங்கள் தம்பி எங்களுக்காக செஞ்சு கொடுத்த பிரியாணிங்க. அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்தான். கூட எங்கள் அம்மா இருந்தாலும் சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டாங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், தக்காளி கொஞ்சமாக போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனுங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 3/4 கிலோ அரிசி போட்டிருக்காங்கங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா, வரமிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். முதல்ல எங்களுக்காக அவன் ட்ரை பண்ணாங்க. உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு பிரியாணி. கொஞ்சமாக உப்பும் போட்டிருக்காங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் நல்லா சிக்கன் தண்ணி விட்டு வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் கணக்குக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுடலாங்க. அதுவும் எங்கள் தம்பி தான் போடுறேன்னா, எங்கள் அம்மா தான் வேணாம் கையில் பட்டும் நானே போடுறேன்ட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. மித்தபடி எல்லாமே டேஸ்ட்டு பார்த்தது எல்லாமே என் தம்பி தான். இப்போ பார்த்திங்கன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விஷில் விட்டு எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். முட்டையும் 4 வேவிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா விசில் அடங்கிடுச்சுங்க. அதை ஒரு விசில் விட்டு நிறுத்தி விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி சூப்பராக நல்லா வாசமாக இருந்துச்சு. நல்லா ஜூஸியாக இருந்துச்சுங்க பிரியாணி. இதுக்கு பார்த்திங்கன்னா சைடிஷ் பார்த்திங்கன்னா வெங்காய பச்சடி, அப்புறம் முட்டை, இதுதான் செஞ்சோம். இதோடைய ரெசிபி வீடியோ நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா தயிர் பச்சடியும் அதுக்கு நல்லா கெட்டியான தயிருங்க. வீட்லேயே தயிர் போட்டு ரெடி பண்ணது சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ரோஸ் கடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சிக்கன் நல்லாவே வெந்து நல்லா ஜூஸியாக இருந்துச்சுங்க. ஓகேங்க, நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், மீண்டும் சந்திப்போம். பாய்.